ஹாய் காய்ஸ், வழக்கம் போல் எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்கடா, சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். சரி, ஓகே. லாஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்துருப்போம்னா, இந்த மாதிரி டேயோட அம்மாவும் அப்பாவும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். அப்போ வந்துட்டு நம்ம ஜங்குக்கோட கேன்டீன்லேருந்து ஆர்டர் வந்திருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு இங்கே ஃப்ரெஷ்ஷாக வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கிடைக்கிறதால அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. எல்லாமே வந்துட்டு ஏற்றுமதி பண்ணுறாங்க. நம்ம ஜியானும் கொஞ்சம் மிஸ் பண்ணுறாரு டேயோட அப்பாவை. ஏன்னா வந்து அவர் வந்து டேயோட அப்பாவை மிஸ் பண்ணதுக்கப்புறம் நிறையா துரோகத்தை சந்திச்சிருப்பார். டேயோட அப்பா தான் ரொம்ப ட்ரூவாக A to Z எல்லாமே வந்துட்டு கணக்கு ஒப்படைச்சிருப்பார். இப்போ ரொம்ப லாஸில் போயிட்டுருக்குது. அப்போ ஜியான் வந்துட்டு இப்போ வந்திருக்காரு. பார்த்தா அவரோட கம்பெனி வண்டி தான் இருக்குது. அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே உள்ள வெஜிடபிள்ஸ்லாம். இப்போ கிம்மை பார்க்க வராரு. கிம் வந்துட்டு, பாஸ் நீங்களா, வாங்க பாஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான மரம், அப்படி ஒரு நிழல் தரக்கூடிய மரம், இந்த மரத்துக்கடியில் வந்துட்டு உட்கார வைக்கிறாங்க ஜங்குக்கோட அப்பாவை. அவ்வளோ சூப்பராக இருக்குது, அவ்வளோ கூலிங்காக இருக்குது. அவங்களுக்குள்ளே வாட்டர் இருக்குது, அந்த மண்பானையில் அப்படியே சில்லுன்னு இருக்கிற வாட்டர். அதை அப்படியே பிடிச்சி கொடுக்காரு. அவர் குடிக்கிறாரு. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அவருக்கு அந்த இடத்த பார்க்கவே. ஃபுல்லாக கிரேப்ஸ் விளைய போட்டிருக்காங்க. அதை தான் ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. உடனே அந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷாக அதை ஜூஸ் போட்டு அவங்க அப்பா குடிக்கிறாரு. கொடுத்தவுடனே அதை குடித்தோடனே இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்குது ஜங்குக்கு. அப்பாவுக்கு ஜியான் சொல்கிறாரு, ரொம்ப சூப்பராக இருக்கே கிம், ஆனால் நான் சாரி கேட்டுக்கணும், அதுக்காக தான் உன்னை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு அவரும் ஏன் பாஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த மாதிரி என்ன தான் என் பையன் உன் பையனை லவ் பண்ணாலுமே நான் அந்த கோவத்தை காமிச்சிருக்கக்கூடாது, பர்சனல் வேறுன்னு சொல்லி இது பண்ணியிருந்துருக்கணும். உன்னை வேலையை விட்டு தூக்கியிருக்கக்கூடாது. உன்னை வேலையை விட்டு தூக்கினதான் நான் ரொம்ப லாஸ் பண்ணிட்டேன். ஒரு ட்ரூவான எம்ப்ளாயியை நான் பார்க்கவே முடியலை. உனக்கு மேலே ஒரு பர்ஃபெக்டான அக்கௌண்டன்ட் யாருமே இல்லை. நீ எவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணுவ, மணி எல்லாம் ரொம்ப சேஃபாக இருந்துச்சு. பேங்க்கில் இருக்கிறத விட உங்ககிட்ட இருக்கிறது தான் ரொம்ப சேஃப், அந்தளவு சேஃபாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஏன்னா ரொம்ப லாஸ் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உன்னோட பையனுமே என் பையன் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறான், பட் அது அவங்க பர்சனல். ஆனால் நான் தான் எனக்கு கோவம் தான். எனக்கு என்னென்னா, என் பையன் எனக்கு ஒரு வாரிசை தரலைங்கிற ஒரு கோவம். அந்த கோவத்தில் தான் நான் உன் மேலே காமிச்சிட்டேன். நானும் அது பண்ணியிருக்கக்கூடாது, என் பையன் மேலே மட்டும்தான் அந்த கோவத்தை காமிச்சிருக்கணும். அஃபிஷியல் வேறு இது வேறுன்னு நான் இது பண்ணியிருந்துருக்கணும். திரும்ப உன்னால் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு கிம் சொல்கிறான், இல்லை பாஸ், ஒரு வாட்டி உங்களுக்கு என் மேலே உள்ள ஹோப் உடஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லை, இனி நாங்கள் வந்தால் நல்லா இருக்காது. ஏன்னா நீங்கள் என்னை பழைய கிம் மாதிரி பார்க்க மாட்டீங்க. உங்கள் பையன் லவ் பண்ணுற என்னோடய பையனோட அப்பாவை தான் பார்ப்பீங்க. அப்போ போல் உங்களுக்கு கோவம் தான் வரும். உங்களுக்கு எப்போ என்னோடய பையன் ஓகேன்னு சொல்லி தோணுதோ, என் பையனை ஏற்றுக்கிறீங்களோ, அப்போ நீங்கள் வாங்க. கண்டிப்பாக நான் அன்னைக்கு உங்களோட நான் உங்களோட எம்ப்ளாயியாக ஒர்க் பண்ணுறேன். நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, என்னோடய ஃப்ரெண்டு இப்படி தான் கேவாக இருந்தால் அவனை அக்செப்ட் பண்ணாததால் அவன் சூசைட் அட்டன் பண்ணி இறந்துட்டான். அதை நான் இன்னும் மறக்கவே மாட்டேன். அதனால் ஒரு வேளை என் பையனோட விருப்பம் தான். என் பையனுக்கு உங்கள் பையனை பிடிக்கலாட்டி வேணான்னு நான் விட்டுருவேன். உங்கள் பையன் கோடீஸ்வரனாக இருந்தால் என்ன, ஏழையாக எனக்கு இருந்தால் என்ன, என் பையனோட விருப்பம் தான் எனக்கு முக்கியம். என் பையனுக்கு ஒரு வேளை உங்கள் பையனை பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். இல்லைனா நான் ஒரு அப்பாவாக நான் அந்த இடத்துல நான் தோத்துடுறேன். எவ்வளோ பணம் வச்சுருக்கேன், நான் எவ்வளவு ஏழ்மையாக இருக்கேன், அது எனக்கு விஷயம் இல்லை. நான் ஒரு அப்பாவாக என் பையன்ட்டு ஜெயிக்கணும், அதுதான் எங்களுக்கு பெரிய விஷயம், அதுதான் பெரிய பொக்கிஷம். ஏன்னா எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன்தான். நீங்களும் சிந்திச்சுக்கோங்க பாஸ். உங்களை நான் எந்த ஒரு வற்புறுத்தலுமே பண்ணவும் மாட்டேன். ஆனால் என் பையனை நீங்கள் எதுவும் பண்ணிடக்கூடாது. என் பையனுக்கு உங்கள் பையனை பிடிச்சாலும் சரி, பிடிக்கலாட்டி சரி, என் பையனோட சாய்ஸ் தான். என் பையனோட விருப்பத்துக்கு நான் மறுப்பு தெரிவிக்கவே மாட்டேன். பாஸ், நீங்கள் எப்போனாலும் இங்கே வரலாம், இந்த கார்டனில் ரெஸ்ட் எடுக்கலாம், ரிலாக்ஸ் ஆகலாம். இங்கே நீங்கள் எல்லாமே ஹார்வெஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், உங்களோட விருப்பம் தான். பட் நீங்கள் இனிமேல் ஒரு வாட்டி என்ன அங்கே ஜாபுக்குன்னு சொல்லி தேடியோ இல்லை கூப்பிட்டோ வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். வேலை இருக்குது பாஸ்ன்னு சொல்லிட்டு. அவரும் சரி ஓகே, வந்ததுக்கு சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெருசாக கோவப்படல. அப்படியே ஃபுல்லாக பார்க்குறாரு. பார்த்தா பயங்கரமாக விவசாயம் பண்ணியிருக்கு. அப்போ தான் யோசிக்கிறாரு, டேயோட அப்பா இவனுக்காக பண்ண ஒரு சாக்ரிஃபைஸை யோசிக்கிறாரு. சரி, நமக்காக நம்ம கொடுக்குற சேலரிக்காக நமக்கு ட்ரூவாக இருந்து தானே அவன் லைஃப்பை தொலைச்சா. இப்போ அவனுக்கு எவ்வளோ சூப்பராக போய்கிட்டுருக்கு. அவனுக்கு நிறையா ஆர்டர் வருது, எல்லாம் வெயிட் பண்ணி ஆர்டர் வாங்குறாங்க. நம்ம குரூப் ஆஃப் கம்பெனி அவங்ககிட்ட தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க. அவ்வளோ ஒரிஜினல் குவாலிட்டியில் வெஜிடபிள்ஸ் கொடுக்குறான், ஃப்ரூட்ஸ் கொடுக்குறான். எவ்வளோ சூப்பராக இருக்குது.
ஃப்ளாஸ் கூட போய்கிட்டு இருக்கு. நிறைய பர்ஃப்யூம் கம்பெனியே இவனோட டைப் வச்சுருக்காங்க. அவ்வளோ சூப்பராக பண்ணிகிட்ருக்கான். எவ்வளோ எம்ப்ளாயீஸ்லாம் போட்டு இப்போ இன்றைக்கி கண்டிஷனுக்கு இவன் ஒரு ஓனர் மாதிரி எவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கான். அப்போ இத்தனை வருஷம் இவன் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தானா இவன் நம்ம ஜேகே குரூப்பை விட பெரிய ஓனராக தான் இருந்திருப்பான். இன்னும் ஒரு வருஷம் போனாலே இவன் பெரிய ஓனர் ஆகிடுவான். நம்ம ஏன் இவ்வளோ வந்து ஹெட்வெயிட்டாக அவன்கிட்ட பிஹேவ் பண்ணோம், நம்ம ஏன் இந்த மாதிரி கேவலமாக பிஹேவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு அவர் அந்த இடத்த விட்டே காலி பண்ணி போயிடுறாரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த சைடு வழக்கம் போல் வந்துட்டு நம்ம ஜேஹோப்க்கு வந்துட்டு ஒய்யான் வந்து எல்லாமே குக் பண்ணி வைக்கிறான். குக் பண்ணி வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு அவள் வந்து ஜேஹோப்போட ரூமை வந்து அப்படியே க்ளீன் பண்ணிகிட்ருக்கா. அன்றைக்கின்னு பார்த்து நம்ம ஒய்யான் வந்துட்டு நம்மளோட கல்ச்சர் ட்ரெஸ் தான் தாவணி போட்டிருக்கா. ஏன்னா அவளுக்கும் கொஞ்சம் ஆசையாக இருக்கும்ல நம்ம ட்ரெஸ் பண்ணுறது. அங்கே யூனிஃபார்ம்லாம் கொடுத்துருக்க மாட்டா, நீ வீட்டில் தானே இருக்க. ஸோ ட்ரெஸ் எல்லாம் உன்னோட ஃப்ரீடம், நீ கிச்சனில் வேலை பார்க்குறதால உனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். அப்படியே ஹிப்பு வேறு அப்படியே பியூட்டிஃபுல்லாக இருக்கா, அப்படியே செக்ஸியாக இருக்குது. அப்படியே வந்துட்டு அவள் க்ளீனிங் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே க்ளீன் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஜேஹோப் அப்போ தான் தூங்கி இருந்துச்சு. அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முழிக்கிறான். பார்க்குறோம் அப்படியே இடுப்பு, அந்த இடுப்பில் உள்ள மடிப்பு அவ்வளோதான், ஃப்ளாட் ஆகிட்டான். வேறு எதுலேயுமே விழுந்திருக்க மாட்டான் போல். இந்த ஹிப் மூமெண்ட்டில் அப்படியே விழுறான். நம்ம ஜேஹோப்க்குனா முடியலை, கண்ட்ரோல் பண்ண முடியலை. பட் இப்பாவி காலங்கத்தால் நீ வேறு ஏண்டி என்னோடய ஜூனியரை எழுப்பி விட்ற, ஐயோ என்னால் முடியலையே, நட்டுட்டு நிற்கிதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் அவனால் முடியலை. அப்படியே அவள் ஹிப்பே பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே குப்பரடிக்க படுத்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒய்யான் அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோ எஸ் பாஸ் சொல்லுங்கள் பாஸ் பண்ணோன்னு, என்ன ட்ரெஸ் அடி இது அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன பாஸ் இது எங்கள் கல்ச்சர் ட்ரெஸ்ஸு, எங்கள் ஊர் ட்ரெஸ், நீங்கள் தானே சொன்னீங்க உனக்கு என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அதை போடுன்னு சொல்லி. எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு, நான் போடுறேன். சரி போ 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 வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு வா. என்ன ட்ரெஸ் பாஸ் மாற்றணும்? வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு வான்னு சொல்கிறேன்ல. சரிங்க பாஸ், நான் வேறு மாற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. இவன் அப்படியே திரும்பி பார்க்குறான். அவன் நடக்கிற பாஸ், ஒரே நிமிஷங்க பாஸ், என்ன திரும்ப வேறு வந்து நிற்கிறாளே, இப்போ நான் பின்னாடி திரும்ப முடியாது, சொல்லி தொலை என்ன அப்படின்னோடனே, இல்லை பாஸ் இந்த மேலே அந்த அது மட்டும் எனக்கு எட்டலைங்க பாஸ், என்ன அதனால் க்ளீன் பண்ண முடியலை, நானும் ஸ்டூல்லாம் போட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கையை நீட்டி பேசுகிறான். சைடு வேறு எல்லாம் தெரியுது. ஷோ இவ்வளோ கிளாமராக இருக்காளே, இவ்வளோ அழகாக இருக்காளே, 19 years ஓல்டு கேர்ள் மாதிரியா இருக்காவா, என்னமா இருக்கா இவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜேஹோப் கண்ணு வேறு அங்கங்கே போகுது. உடனே சரி போ வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறான். சொல்லிவிட்டு நம்ம ஜேஹோப் வந்துட்டு ஐயோ என்னடா ஜேஹோப்பு, இவளை பார்த்த நாள்லேருந்து நமக்கு என்னென்னமோ பண்ணுதேடா, நம்ம எப்படிடா இவட்டிருந்து மீண்டு வருது ஒன்றுமே புரியலையடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் வந்துட்டு குளிக்கிறதுக்காக போகிறான். போயிட்டு குளிச்சுட்டு நம்ம ஜேஹோப் வந்துட்டு சப்பா 1 monthக்கு தேவையான ஷூட்டிங் எல்லாமே அரேஞ்ச் பண்ணணும், நம்ம வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ஷோஸில் கான்சன்ட்ரேட் பண்ணோம், அப்போ தான் நம்ம இவளை பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்கார வரான். சாப்பாடை எடுத்து வைக்க அவள் வரணும்ல, இப்போ பார்த்து மிரண்டு போகிறான். ஷோ என்னமா இருக்குது, 19 years ஓல்டுக்கு இருக்கிற மாதிரி ஆடி உனக்கு இருக்கு, எப்படி இருக்கேடி செஞ்சு வச்ச சிலை மாதிரி எவ்வளோ அழகாக இருக்கிற, ஐயோ எப்படி தான் இந்த பிரம்மன் உன்னை படைச்சானோ, ஐயோ சும்மாவா எழுதி வச்சுட்டு போனார் இளையராஜா, ஐயோ மாங்கனியே தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே ஐயோ நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுறான். ஆனாலும் அவனால் சாப்பிட முடியல. ஓயான் கொஞ்சம் போறியாம்மா, நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு ரெக்வெஸ்ட்டாக கேட்குறான். சரிங்க பாஸ் அப்படின்ட்டு போயிடறான். என்ன இவர் கோவமாக தானே பேசுவார், இப்போ ரொம்ப நார்மலாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறா. போயிட்டு அப்படியே வந்து ஐயோ வேணா இவ்வளோ பியூட்டியாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சிட்டே சாப்பிட்றான். இப்போ அவனுக்கு வந்து நாளைக்கு ஒரு ஷோ வேறு இருக்குது, அதுக்கு அவன் ரெடி ஆகணும். அதனால் ஒய்யானுக்கு வந்து அவன் லீவ் விட்டுருப்பான். லீவ் விட்டுட்டு நல்லா ரெஸ்ட்டுன்னு லீவ் விட்டுட்டு அவன் ஷோக்கு வந்து அவன் போயிருப்பான். ஷோவில் போய்ட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறான். அங்கேயே அவன் ஸ்டே பண்ணுறான், 2 days ஸ்டே பண்ணுறான். ஆனால் ஃபுல்லாக இவன் நினப்பாக தான் வருது. இவளோட இடுப்பு, இவன் அந்த டிஷர்ட் போட்டு நடந்தது இதே நினப்பு தான். பாடுறப்ப கூட இவன் நினப்பே தான், வேறு சிந்தனையில் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. எந்த பொண்ணை பார்த்தாலுமே இவளை பார்க்குற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஐயோ இவன் நம்மளை ரொம்ப வீக் ஆக்கிட்டாடா, நம்ம மாற்றியே ஆகணும் நம்ம கான்சன்ட்ரேஷனை, இல்லை இவளை நம்ம வேலையில் விட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜியான் வந்து கால் பண்ணுறாரு. டே ஜேஹோப்
ஒரு 1 வீக் நீ எனக்கு வந்து கால் ஷீட் கொடுக்கணும். என்னப்பா சொல்கிறீங்க உங்களுக்கா ஏன் அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி உனக்காக வந்துட்டு நான் உன்னை வந்து இந்த மாதிரி வளர்த்து விட்டதால் பெஸ்ட் அப்பான்னு சொல்லி எனக்கு அவார்டும் உனக்காக ஒரு பெஸ்ட்டான அவார்டும் பெரிய பார்ட்டியும் இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கடா அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி ஓகேப்பா, எந்த மாதிரி பார்ட்டிப்பா, இந்த மாதிரி இப்படி கெஸ்ட்ஸ்லாம் வராங்கடா அப்படின்னு சொல்ல, சரி ஓகேப்பா, அப்போ நீ நம்ம எம்ப்ளாயீஸ்ட்டெல்லாம் சொல்லி நல்லபடியாக வந்து எல்லாமே இது பண்ணிடு, ஃபுட்டெல்லாம் எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜேகோப் வந்து சொல்லிடுறான். அவங்க அப்பாவும் சரிடா ஓகேடா, நீ வா நேரில் வந்து நீயும் பாரு, எல்லாமே என்னையும் பார்க்க சொல்லாத அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே ஷோவை முடிச்சுட்டு அவனும் இங்கே வரான். இங்கே வந்துடுறான். இங்கே வந்து பார்க்குறான். இங்கே வந்து பார்த்தா நம்ம ஜேகோப்க்கு அப்படியே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி வச்சுருக்காங்க. அப்பா நான் ரெஸ்ட்டு கூட எடுக்க முடியாதா, தாராளமாக எடுக்கலாம்டா, இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நீ ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நாளையிலேருந்து தான் இங்கே வந்து இது அப்படின்னு. இங்கே வந்துட்டு பார்க்குறான், ஒய்யான் ரூம் சாத்தியே கிடக்குது. அப்போ போல் இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்குறான், செக்யூரிட்டிகிட்ட போய் என்னாச்சு அந்த பொண்ணை காணோம். இல்லை பாஸ் அவங்களுக்கு ஃபுல் டைம் டியூட்டி போட்டிருக்காங்க. என்னது ஃபுல் டைம் டியூட்டி? ஆமாங்க பாஸ், அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு பாஸ் தான் பாஸ் போட்டிருக்காரு. எங்கள் அப்பாவுக்கு அறிவே இல்லை, எனக்கு மட்டும்தானே இவள் வந்து ஒர்க்குக்கு ஏன் இந்த மாதிரி தேவையில்லாத ஒர்க்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து ஜேகோப் வந்து கேட்குறான், ஏன்பா என்னோடய அசிஸ்டண்ட்டை நீ ஏன் போட்ட? அவள் உனக்கு அசிஸ்டண்ட்டாக இல்லை, அவள் ஜஸ்ட் உனக்கு எடுபடி தான்டா, அவள் எல்லா ஒர்க்கும் பண்ணி தானே ஆகணும், அவள் ஹவுஸ் கீப்பிங்டா, அவள் பாத்ரூம் கழுவுறதுல எல்லா ஒர்க்குமே அவள் பண்ணி தானே ஆகணும், அதுக்கு தானே அவள் வந்திருக்கு, அதுக்கு தானே அவளுக்கு சேலரி கொடுக்குற. அப்போ அவள் சின்ன பொண்ணுப்பா, அங்கே அவளுக்கு சேஃபே இல்லைப்பா அப்படின்னு சொல்ல, அவங்க அப்பாவை வாய மூடுறா அப்படின்னு சொல்ல, இந்த எபிசோட் நான் இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன்.